வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வேளாண் செய்திகள். இதில் மாற்றி யோசிச்சுங்க, வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை, வேளாண் வானிலை ஆகியனவும், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கறவை மாடு பராமரிப்பு மற்றும் கால்நடை இனப்பெருக்கம் பற்றி சிவகங்கை மாவட்ட கால்நடை பண்ணையின் கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் என் அரவிந்தராஜ் தரும் விளக்கம். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டலால் ஏற்படும் பொருளாதார நன்மைகளை கூறுகிறார் விருதுநகர் மாவட்டம் முத்துராமலிங்கபுரம் வேளாண்மையாளர் ஆர் சீதாராமன். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து இன்றைய தாவரம் பகுதியில் சாமை, குறுதானியம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலங்களுக்கான வேளாண் வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்கள் சிறுதானிய உற்பத்தியினை மட்டும் மேற்கொள்வதோடு அவற்றோடு இணைந்து மதிப்பூட்டிய பொருட்கள் தயாரிப்பும் அவர்களுக்கு நல்லதொரு பொருளாதாரத்தை தரும். இதன் அடிப்படையில் சிறுதானியங்களில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து ஊரக பொருளாதாரத்தை வளர்க்கவும் பிறருக்கும் அதனை பரவலாக்கும் முயற்சி மேற்கொள்ளும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா முத்துராமலிங்கபுரம் வேளாண்மையாளர் ஆர் சீதாராமன் அவர்களை சந்தித்த போது எனக்கு சொந்தமாக 5 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் குதிரைவலி, திணை, கம்பு, சாமை எல்லாம் பயிரிட்டு வருகிறேன். வேளாண் வணிகை மற்றும் விற்பனை மூலமாக தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழாக அறிவியல் ஆராய்ச்சி கோயிலாங்கல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் சிறுதானியம் மதிப்புக்கூட்டு சம்பந்தமாக பயிற்சி பெற்று அதன் மூலமாக என் நிலத்தில் சொந்தமாக விளையக்கூடிய பொருட்களை வைத்து கேழ்வரகு, லட்டு, பிஸ்கட்டு, உப்புமா, புட்டு மாவு, இந்த மாதிரி பல ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக அதை வச்சு விற்பனை செய்து நான் எனக்கு சொந்தமாக டீ கடை வைத்துள்ள முத்துராமலிங்கத்தில் அதுலேயும் எல்லா விழிப்புணர்வும் ஜனங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அதில் அதை வச்சு இப்போ எல்லாருமே சிறுதானிய விவசாயங்களும் பெரிய இருக்குது. அதனால் எனக்கும் வருமானம் அதிகமாக பெற்றுருக்குறேன் சொல்லுது. இன்னும் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் எல்லா ஆலோசனையாக பல பயிற்சிகளையும் இந்த வருடங்களும் தொடங்க உள்ளேன். இந்த பயிற்சியில் ஒவ்வொரு சிறுதானியத்தில் கேழ்வரகில் புட்டு மாவு, அல்வா, முறுக்கு, திணையில் பாயாசம் சுடலாம், லட்டு சுடலாம், கூழாவும் ஏற்றுக்கலாம் சொல்லுது. அதே மாதிரி கம்பில் பிஸ்கட்டு, லட்டு, தோசை மாவு, இட்லி மாவு, புட்டு மாவு அனைத்து பலகாரம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இடியாப்பம் சுட்டுக்கலாம். இதில் என்னென்னா இப்போ நாங்கள் இது பயிற்சி எடுத்து எல்லாம் இப்போ கல்யாணம் நல்ல ஒரு விசேஷ காரியங்களுக்கு எல்லாமே ஆர்டர் மூலமாக பிஸ்கட்டு, லட்டு, பாயாசம், தயிர் சாதம், வெண்பொங்கல், பிரியாணி எல்லாமே ஆர்டர் மூலம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இதனால் இப்போ எனக்கு அதிகமாக ஆர்டர்களும் வந்துட்டுருக்கு. இது வெளி மாநிலத்திற்கு என்னால் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன், ஆர்டர் மூலம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ சாதாரணமாக இதனுடைய பொருள் சாதாரண ஒரு வியாபாரிக்கு போட்டால் கிலோ 20 ரூபாய்க்கு தான் நம்ம போட முடியுது. கம்பெண்ணா 15 ரூபா போடுறான், தினை எண்ணெய் 20 ரூபாய்க்கு போடுறான்.
கேப்பெண்ணை 20 ரூபாய்க்கு போடுறேன். இதை நம்ம விவசாயிகளே ஒரு மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றும் போது ஒரு கிலோவுக்கு செலவு எல்லாம் போக வந்து கிலோவுக்கு 100 ரூபா கிடைக்குது. அதே நேரத்தில் நம்ம வந்து நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டெக்கரேஷனாக பாக்கெட் போட்டு சுகாதார முறையில் வியாபாரமும் இப்போ அதிகமாக எனக்கு வரவேற்பு அதிகமாக கிடைச்சிட்ருக்கு. இதனால் எனக்கு வருவாயும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு நான் சொல்லுது. மேலும் விவரம் பெற ஆர் சீதாராமன் அவர்களை 08903966009 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்க. இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். கோயம்புத்தூர் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு அடுத்த 5 நாட்களுக்குள் கோடை மழை எதிர்பார்க்கப்படுவதால் அதனை பயன்படுத்தி கோடை உழவு செய்யவும். கோடை மழை எதிர்பார்க்கப்படுவதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள கம்பில் கைகளை எடுத்து மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து 1 ஹெக்டேருக்கு 90 கிலோ யூரியாவினை இடவும். வரும் கோடை மழையை பயன்படுத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ள சோளத்திற்கு நீர்ப்பாசனம் செய்து 1 ஹெக்டேருக்கு மேலுரமாக 50 கிலோ யூரியாவினை இட வேண்டும். குறைந்தபட்சமாக மாலை நேரம் ஈரப்பதம் நிலவும் என்பதால் கால்நடைகளுக்கு 80 முதல் 100 லிட்டர் தண்ணீரை 4 தவணைகளாக பிரித்து தரவும். ராமநாதபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் கரும்பு மற்றும் வாழை. வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து காய்கறி பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவும். தென்னை மரத்தை சுற்றி குழி எடுத்து மூடாக்கு அமைப்பதன் மூலம் மழைநீரை தக்க வைக்க இயலும். கோடை மழையை பயன்படுத்தி பசுந்தாள் உரப்பயிர்களான கொளஞ்சி, தக்கைப்பூண்டு போன்றவற்றை விதைக்கவும். தற்சமயம் வறண்ட வானிலையே காணப்படுவதால் கால்நடைகளை காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியில் அனுப்புவதை தவிர்க்கவும். மிளகாய் மற்றும் குடை மிளகாயில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள். சூடாமோனாஸ் புளோரசன்ஸ் திரவம் 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி என்ற விகிதத்தில் கரைத்து அதில் மிளகாய் நாற்றுக்களை 2 நிமிடங்கள் முக்கி எடுக்க வேண்டும். பறவைகள் தங்குவதற்கான கிளை குச்சிகள் ஏக்கருக்கு 10 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். இதனால் பறவைகள் பூச்சி மற்றும் புழுக்களை உண்டு பயிர்களை பாதுகாக்கிறது. அசுவினி, வெள்ளை ஈ மற்றும் புகையான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த டெல்டா ஒட்டும் கவர்ச்சி பொறியினை ஏக்கருக்கு 2 என்ற எண்ணிக்கையில் ஊன்ற வேண்டும். தேவைக்கேற்றவாறு வேப்பங்கொட்டை சாறு கரைசல் 5% தெளித்து இலைப்பேன், அசுவினி, புகையான் மற்றும் வெள்ளை ஈ ஆகியவற்றை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். சிலந்து பூச்சி தாக்குதலை தடுக்க வெர்டிமெக் தெளிக்கலாம். காய் துளைப்பானின் தாய் அந்து பூச்சிகளை இனக்கவர்ச்சி பொறிகள் ஹெக்டருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து தாய் அந்து பூச்சிகளின் முட்டையிடாமல் கண்காணிக்கலாம். காய் துளைப்பான் புழுக்களை கட்டுப்படுத்த ட்ரைகோகிரம்மா குளோனஸ் என்ற ஒட்டுண்ணியை ஹெக்டருக்கு 1.5 லட்சம் ஒட்டுண்ணிகளை விடுவிக்க வேண்டும். புழுக்களை கட்டுப்படுத்த உயிர் பூச்சி கொல்லிகளான புரோக்ளைம் 5% லிட்டருக்கு 0.25 கிராம் என்ற விகிதத்திலும், ஸ்பைனோசாட் என்ற உயிர் பூச்சிக்கொல்லியினை 0.6 மில்லி என்ற விகிதத்திலும் கலந்து மாலை நேரங்களில் தெளிக்கலாம். இன்டாக்சோ கார்ப் ஹெக்டருக்கு 500 மில்லி அல்லது பென்வெலரேட் ஹெக்டருக்கு 100 கிராம் என்ற விகிதத்தில் கலந்து பூக்கும் பருவம் முதல் காய்விடும் பருவம் வரையிலான இடைக்காலத்தில் தெளிப்பதன் மூலம் காய் துளைப்பானை சிறப்பாக கட்டுப்படுத்தலாம். மான்கோசெப் 0.2% அல்லது காப்டான் 0.2% மருந்தை தெளித்து இலைக்கருகள் மற்றும் காய் அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். தொடர்ந்து வேளாண் ஆலோசனை நேரத்தில் குறுதானிய வகையில் சாமை. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஜூன், ஜூலை ஆகிய மாதங்களிலும், தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பகுதியில் ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய மாதங்களிலும் மற்றும் செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களிலும் சாமை பயிரிடப்படுகின்றது. இதனில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அறிவுறுத்தும் கோ 3, கோ 4, பையூர் 1, பையூர் 2 ஆகிய வகைகள் இப்பகுதிகளுக்கு ஏற்றவை. கோ 3 வகை ஹெக்டேருக்கு 1060 கிலோவும், கோ 4 ஹெக்டேருக்கு 1567 கிலோவும், பையூர் 1 ஹெக்டேருக்கு 870 கிலோவும், பையூர் 2 ஹெக்டேருக்கு 850 கிலோவும் தரவல்லன. இவ்வகை சாமை வகைகள் மானாவாரி வேளாண்மைக்கு ஏற்றவைகளாகும். மேலும் விவரம் பெற agridet.tnau.ac.in என்ற இணையதளத்தில் பார்த்து பயன்பெறவும். விவசாயிகளுக்கான உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பதற்கான எளிய செய்முறைகள். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் செய்முறை.
காய்ந்த வேப்பங்கொட்டைகளை 400 கிராம் சொரசொரப்பான பொடியாக அரைத்து எடுக்க வேண்டும். 40 கிராம் பொடியினை எடுத்து லேசான துணியில் வைத்து கட்டி 400 முதல் 500 மில்லிலிட்டர் தண்ணீர் ஊற்றிய பாத்திரத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அந்த கலவையை வடிகட்டி 1000 மில்லிலிட்டர் அளவு வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதனோடு 2 கிராம் சோப் சேர்த்து தெளிப்பதற்கு பயன்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் காய்த்துளைப்பான், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை சுருட்டும் புழு ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. புகையிலை சாறு செய்முறை: 1 கிலோ புகையிலை பொடியினை எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். மேலும் 10 லிட்டர் அளவிற்கு தக்கவாறு கொதிக்கும் நீரில் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆறிய பின்னர் லேசான துணியினால் வடிகட்ட வேண்டும். மேலும் இதனுடன் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் சோப்பு சேர்த்து அதனோடு 80 முதல் 100 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் சேர்க்க வேண்டும். இக்கரைசல் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி மற்றும் புகையான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பு: இவ்வாறு தயாரித்த சாறினை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. NBV வைரஸ் நச்சுரி செய்முறை: வயலில் இருந்து NBV வைரஸ் தாக்கப்பட்ட 400 காய்ப்புழு மற்றும் 200 இலை வெட்டு புழுக்களை சேகரிக்க வேண்டும். சேகரித்த புழுக்களை அரைக்க வேண்டும். பின் அரைத்த சாறை மெல்லிய துணியில் வடிகட்ட வேண்டும். வடிகட்டப்பட்ட NBV திரவத்தை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பின் அதில் 100 கிராம் ராபின் ப்ளூ சேர்க்க வேண்டும். இந்த ராபின் ப்ளூ புற ஊதா கதிர்களின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கரைசலை மாலை நேரத்தில் வயலில் தெளிக்க வேண்டும். தெளிப்பதன் மூலம் காய்ப்புழு மற்றும் இலை வெட்டும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு பூச்சி இன வைரஸ் அடுத்த இன பூச்சிகளை கொல்லாது. தெளிப்பிற்கு 2 முதல் 5 நாட்களுக்கு பின் வைரஸ் தாக்கப்பட்ட காய்ப்புழுக்கள் கிளைகளில் செத்து தொங்கும் மற்றும் இலை வெட்டுப்புழுக்கள் உடல் 2ஆக பிளந்து காணப்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலை நிலவரம். மக்காச்சோளம் இதர ரகம் சின்ன சேலத்தில் 1361 ரூபாய் முதல் 1451 ரூபாய்க்கும், திண்டுக்கல்லில் 1350 ரூபாய் முதல் 1450 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கம்பத்தில் 1250 ரூபாய் முதல் 1550 ரூபாய்க்கும், அரூரில் 2150 ரூபாய் முதல் 2250 ரூபாய்க்கும், நெல் ஏ பொன்னி கரூரில் 1430 ரூபாய் முதல் 1500 ரூபாய்க்கும், சேத்துப்பட்டில் 1204 ரூபாய் முதல் 1480 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஒசூரில் 1950 ரூபாய் முதல் 2050 ரூபாய்க்கும், ஆரணையில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1669 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் பாப்பாரப்பட்டியில் 6550 ரூபாய் முதல் 6700 ரூபாய்க்கும், திருநெல்வேலியில் 4000 முதல் 4500 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமன்னூரில் 600 முதல் 700 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் தொண்டாமுத்தூரில் 1375 முதல் 1450 ரூபாய்க்கும், சூலூரில் 1450 முதல் 1550 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 10,600 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் 9,689 முதல் 12,000 ரூபாய்க்கும், பச்சைப்பயிறு இதர ரகம் கோவில்பட்டியில் 4,800 ரூபாய் முதல் 5,200 ரூபாய்க்கும், திருக்கோயிலூரில் 5,277 முதல் 5,339 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் மூலனூரில் 5,000 முதல் 12,000 ரூபாய்க்கும், பரமக்குடியில் 10,000 முதல் 14,500 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கரூரில் 8,000 முதல் 8,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்.
கத்திரிக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தவரங்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 58 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்றுக்கு 8 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 90 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையின் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 50 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.3%, காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 24.3%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.8 டிகிரி செல்சியஸாகவும், மழையின் அளவு 0.1 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 470.3 கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 999.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 0.2ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். உள் தமிழ்நாடு மற்றும் கடலோர மாவட்டங்களில், புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி.
வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை. பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. பண்ணையாளர்களுக்கு சிறந்த வருமானத்தை தருவது கறவை மாடுகளாகும். இவைகளை சிறந்த முறையில் பராமரிப்பது கறவை மாடுகள் வளர்ப்போரின் கடமையாகும். கறவை மாடுகள் பராமரிப்பு மற்றும் கால்நடை இனப்பெருக்கம் பற்றி இதனை விளக்குகின்றார் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு தாலுகா மாவட்ட கால்நடை பண்ணையின் கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் என் அரவிந்தராஜ் அவர்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கால்நடை பிரிவில் இருக்க சினை மாடு செட்டு. இங்கே வந்து 3 விதமான மாடுகளை நாங்கள் பராமரிச்சுட்டு வரோம் இந்த பண்ணையில். அதாவது நாட்டினமான தார்பார்க்கர் மாடு தமிழ்நாட்டிலே வந்து இங்கே தான் வந்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. 2வது ஜெர்சி கலப்பினம், 3வது ஹெச்எப் கலப்பினம். இன்று 3 விதமான வந்து பால் மாடுகளை வந்து இங்கே பராமரிச்சுட்டு வருகிறோம். தார்பார்க்கர் பார்த்திங்கன்னா இதோட பூர்வீகம் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தார் டெசர்ட்டில் தான் இங்கே வந்து இதை வந்து உருவாகின இடம். இங்கே வந்து சுமார் 113 தார்பார்க்கர் மாடுகளை வந்து பராமரிச்சுட்டு வரோம். இங்கே முக்கிய இந்த பண்ண கொள்கையில் பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் பிறக்கிற வந்து கன்றுகளை வந்து மக்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் அரசு நிர்ணயித்த விலையில் மக்களுக்கு கொடுத்து அவங்க அது மூலம் பயன்பெற்று அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கணுங்கிறது தான் வந்து இந்த பண்ணையோட முக்கிய கொள்கை. 2வது இங்கே உற்பத்தி ஆகும் பால் பசும்பால் வந்து சுமார் ஒரு நாளைக்கு 350 லிட்டர் பசும்பால் வந்து உற்பத்தி செய்கிறோம். 63 கறவை மாடுங்க இருக்குது. அந்த பசும்பாலை வந்து ஆவினுக்கு வந்து சப்ளை பண்ணுறோம். ஆவின் மூலம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட பால் தான் வந்து காரைக்குடி மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நேரடி விற்பனை பண்ணாமல் சுத்திகரிக்கப்பட்ட பால் தான் கொடுக்குறோம். ஆவினுக்கு சுமார் ஒரு நாளைக்கு 250லேருந்து 300 லிட்டர் பால் வந்து கொடுத்துட்டு வரோம். கடந்த 2 ஆண்டுகளாக சுமார் 89 கன்றுகளை வந்து நாங்கள் விற்பனை செஞ்சுருக்கிறோம். இதன் மூலம் வந்து பண்ணைக்கு வந்து வருமானம் வந்து 3 லட்ச ரூபா வந்து ஈட்டி தந்திருக்கிறோம். இந்த பண்ணை விவசாய பிரிவுலேருந்து ஒரு நாளைக்கு 7000 கிலோ பசும்புல் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அதை வந்து சாப் கட்டர் மூலம் வந்து துண்டு துண்டாக நறுக்கி ஒரு மாடுக்கு வந்து 30 கிலோ வீதம் வந்து அன்றாடம் வந்து பசும்புல் கொடுத்துட்டு வரோம். அதை தவிர வந்து கலப்பின தீவனம் தந்துட்டுருக்குறோம். அன்றாடம் வந்து செட்டை வந்து சுத்தம் செஞ்சு மாடு வந்து மேய்ச்சல் தளத்துக்கு போயிட்டு வருது. 6 மணி நேரம் மேய்ச்சலுக்கு அப்புறம் பிறகு செட்டில் வந்து அடைத்து பசும்புல் தருகிறோம். வருடத்துக்கு வந்து 4 தடுப்பூசிகள் வந்து மாடுகளுக்கு வந்து அளிக்கிறோம். முக்கியமாக வந்து வாய்க்கால் நோய், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸும்பாங்க, அந்த நோய்க்கான வந்து தடுப்பூசி போடுகிறோம். அடுத்து பிளாக் வாட்டர் சப்பை நோய்க்கான தடுப்பூசி போடுகிறோம். 3வது ஹெமராஜிக் செப்டிசீமியா தொண்டை அடைப்பான் நோய், அந்த தொண்டை அடைப்பான் நோய்க்கான தடுப்பூசி போடுகிறோம். 4வது ஆந்த்ராக்ஸ் நோய்க்கான தடுப்பூசி போட்டு பராமரித்து கொண்டு வருகிறோம். பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் காளை கன்றுகள் மற்றும் கிழேரி கன்றுகளை வந்து முன்னுரிமை அடிப்படையில், அதாவது இப்போ விவசாயி வந்து இங்கே வந்து கன்று பெற வேண்டும் என்றால் அவங்களோட வந்து துணை இயக்குனர் மாவட்ட கால்நடை பண்ணை அவர்களுக்கு வந்து ஒரு விண்ணப்ப கடிதம் வந்து கொடுக்கணும். அவங்களோட பேர், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், அதோட வந்து அவங்களோட ஐடென்டி கார்டு ஜெராக்ஸ், ஏதாவது குடும்ப அட்டையோ ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒரு குடும்ப அட்டையோட நகலை வந்து இணைச்சி துணை இயக்குனருக்கு அவங்களுக்கு எந்த இனம், அதாவது தார்பார்க்கர் இன கன்றுகள் வேணுமா, இல்லை ஜெர்சி கலப்பினம் வேணுமா, இல்லை ஹெச்எப் கலப்பினம் வேணுமா,
இந்த 3 இனங்களில் வந்து எந்த கிளப்பணக்கன்று வேணுங்கிறத வந்து அவங்க வந்து விண்ணப்பித்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து முன்னேறத்துக்கு நாங்கள் வந்து பண்ணையில் வந்து அனைத்து உதவியும் செஞ்சு இது பண்ணி. மேலும் விவரம் பெற டாக்டர் என் அரவிந்த்ராஜ் அவர்களை 09840598741 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் என்றானே, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. 11/5/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாற்றி யோசிச்சங்க. குளிர்பதன கிடங்கியின் உபயோகத்தை விவரிக்கின்றார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியினை சார்ந்த எஸ் மணிவேல் அவர்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிற்கான வேளாண் அறிவிக்கை. தொடர்ந்து கார் பருவத்திற்கான நெல் வகைகள். தொடர்ந்து பசுந்தீவனப்புல் சாகுபடி மற்றும் தீவன பயிர் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் என்னென்ன என்பதை கூறுகிறார் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு தாலுகா மாவட்ட கால்நடை பண்ணை மேலாளர் என் சண்முக ஜெயந்தி அவர்கள். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்து விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018011551 எனும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.